வசந்த நவராத்திரி திரிபுரா ரகசியம் பகுதி 5 பண்டாசுர வதம். ஸ்ரீ தேவியை தரிசித்தவுடன் போர்க்களத்திலே பண்டன் சந்தோஷமடைந்து மனதால் வணங்கி ஆழ்ந்த பக்தியோடு 5 சரங்களை ஏவினான். 2 பாணங்கள் தேவியின் பாதாரவிந்தத்தை பணிந்து நமஸ்கரித்தன. 3வது சரம் தேவியின் கழுத்திலே தாமரை மாலையாகி நின்றது. 4வது தேவியின் சிரசிலே புஷ்ப வருஷத்தை வர்ஷித்தது. 5வது இரத்தின ஆபரணங்கள் ஆனது. இதை கண்டு தேவி சந்தோஷமடைந்தாள். பிறகு இருவருக்குமே போர் மூண்டது. இந்த போரிலே முன்னம் சக்திகளினாலே கொல்லப்பட்ட விஷங்கன், விஷுக்ரன், குடிலாக்ஷன், பண்டபுத்திரர் முதலிய அசுரர்களை படைத்து அனுப்புகிறான் பண்டன். முன் யுத்த ஆரம்பத்திலே நடந்தது போல மகா பயங்கரமாக சக்திகளுக்கும் தைத்தியருக்கும் யுத்தம் நடந்தது. அழிய மறுபடியும் அந்த அசுரர்களை அசுரேந்திரன் படைத்து வந்தான். இதை கண்ட தேவர்கள் பிரம்மாவோடு தேவியை சரணமடைந்து, தாயே, சக்திகளால் கொல்லப்பட்ட விஷங்க விஷுக்ராதி ராட்சசர்கள் 7 முறை எழுந்து வருகிறார்கள். சக்திகள் வாய் உளர, மனம் தளர, உடல் தவிக்க கஷ்டப்பட்டு யுத்தம் செய்வதை பாருங்கள். விரைவில் அசுரர்களை அடியோடு கொன்று லோகத்தை ரட்சியுங்கள் தாயே அப்படின்னு வேண்டுகிறார்கள். அசுரர்களை கொல்ல லலிதாதேவி தனது அம்பிலே பாசுபதாஸ்திரத்தை ஆவாகனம் செய்து அனுப்பினாள். உலகம் நடுங்கிற்று, மலைகள் அசைந்தன, கடல்கள் உலர்ந்தன, நட்சத்திரங்கள் உதிர்ந்தன, உலகெல்லாம் நடுநடுங்கி நின்றன. ஒரு க்ஷணத்துக்குள் சகல அசுர சேனைகளையும் அது சாம்பலாக்கியது. மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. கடல் போன்ற சேனைகள் சாம்பலானதை கண்ட பண்டாசுரன் தன்னையும் தேவி அழித்து அவளிடமே ஐக்கியமாக்கி கொள்ள வேண்டும் என தேவியுடைய பாதாரவிந்தத்தை தியானம் செய்தான். பக்த வத்சலையான தேவி வில்லை வளைத்து அம்பிலே காமேஸ்வராஸ்திரத்தை தியானம் செய்து பண்டன் மீது அனுப்பினாள். அதனால் பண்டனும் அவனுடைய சூன்ய நகரமும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்தும் கொளுத்தப்பட்டது. அதைத்தான் காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் கொண்டாடுகிறது. பண்டாசுரன் மாண்டு போனான். ஆகாயத்திலிருந்த தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்தனர், அப்சரசுகள் ஆடினர், கந்தர்வர்கள் கானம் செய்தனர், சப்த ரிஷிகள் வேதங்களாலே துதித்தனர், தும்புரு நாரதர் வீணாகானம் செய்தனர், சக்திகணங்கள் கோலாகல குதூகலமோடு தேவியுடைய வெற்றியை கொண்டாடுகிறார்கள். உலகெல்லாம் சாந்தி நிறைந்திருந்தது. எல்லோருடைய மனமும் குளிர்ந்தது. பண்டாதிகளினாலே கஷ்டப்பட்ட உலகம் மறுபடியும் தேவியினாலே புதிதாக படைக்கப்பட்டது போல் ஆயிற்று. பேர்பட்ட கொடுமையான பண்டாசுரனை லலிதா மகா திரிபுர சுந்தரி சம்ஹாரம் செய்து இந்த உலகத்திற்கெல்லாம் அனுகிரகம் செய்தாள் தாயார். அவளை இந்த வசந்த நவராத்திரியிலே அவசியம் அனைவரும் ஆராதனை செய்ய வேண்டும். ஜெய ஜெய காமாட்சி.